சொசைட்டிக்கு என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம்ங்கிற மாரி வீட்டுக்கு ஒரு விவசாயிய உருவாக்கலாம். பிற்காலத்துல வந்து விவசாயத்திலயும் நம்ம தன்னிறைவு அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த திட்டத்த நாங்க செயல்படுத்துறோம். ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் வளாக பகுதியில் அமைந்துள்ள தனியார் மெட்ரிக் பள்ளியில் அக்வா போனிக்ஸ் முறையில் ஒருங்கிணைந்த விவசாயம் செய்து கண்காட்சிக்கு வைக்கப்பட்டது. இது மாணவர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இந்த அக்வாபோனிக்ஸ் விவசாயம் என்பது மிக குறுகிய இடத்தில் மிக குறுகிய அளவு தண்ணீர் மற்றும் மண்ணை கொண்டு செய்வதாகும். இதில் முதல் முறையாக நெற்பயிர்கள், மீன்கள் இரண்டையும் ஒருங்கிணைந்து விவசாயம் முறையில் செய்யப்பட்டுள்ளது. இதில் மீன்கள் உணவாக அதில் உருவாகக்கூடிய பாசியை உண்கிறது. மீன்களின் கழிவு பொருளான அமோனியம் பயிர்களுக்கு உரமாக பயன்படுகிறது. பெரும்பான்மையாக பயிரை தாக்கக்கூடிய பூச்சிகள் இந்த மீன்களுக்கு உணவாகிறது. இதனால் அந்த பயிர்களுக்கு தேவையான உரமும் பூச்சிக்கொல்லிகளும் செயற்கை முறையில் நாம் பயன்படுத்தாமல் இயற்கை விவசாயமாக பயன்படுகிறது. இந்த முறை விவசாயமானது நாம் வீட்டில் பயன்படுத்தாமல் இருக்கக்கூடிய மறுசுழற்சி செய்ய முடியாத பிளாஸ்டிக் பொருள்களை வைத்தே செய்து காண்பிக்கப்பட்டுள்ளது. முதன்முறையாக இதை செய்து காண்பிக்கப்பட்ட நிலையில் மாணவர்கள் இதை கற்றுக்கொண்டு அவரது இல்லங்களிலும் இம்முறையில் ஒருங்கிணைந்த விவசாயம் அக்வாபோனிக்ஸ் முறையில் செய்து பயன்பட அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வருவதாகவும் ஆசிரியர்கள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து மாணவர்கள் பேசுகையில், மனிதன் வாழ்விற்கு முக்கியமான ஒன்று உணவாகும் என்றும் அதற்கு விவசாயம் ஒரு முக்கிய பங்கு வகிப்பதாகவும் குறிப்பிட்டனர். மேலும் விவசாயம் குறைந்து வரக்கூடிய நிலையில் இந்த மாதிரியான அக்வாபோனிக்ஸ் விவசாயிகள் பற்றி தாங்கள் அறிந்ததில்லை என குறிப்பிட்ட அவர்கள், முதல் முறையாக இது பற்றி அறிந்துள்ளோம் என்றும், ஏனென்றால் நாங்களாகவே இதனை செய்ய முடியும் என்பது எங்களுக்கு புலப்படுகிறது என்றும் கூறினர். தொடர்ந்து பேசிய அவர்கள், தங்களுக்கு தேவையான காய்கறிகள் மற்றும் கீரை வகைகளை எங்களது சிறிய இடத்தில் மற்றும் மாடிகளில் இது போன்றே அமைத்து இயற்கையான விவசாயம் மூலம் எந்த ஒரு வேதிப்பொருட்கள் கலக்காமல் சுத்தமான காய்கறிகளை பெறுவதற்கு இது வழிவகை செய்கிறது. எனவே இந்த விவசாயம் எங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. இதனை ஒவ்வொரு மாணவர்களும் எங்களது வீடுகளில் செய்து பார்ப்போம் எனவும் ஆர்வமுடன் தெரிவித்தனர். இப்ப நாங்க பண்ணிருக்கிற பேர் வந்து அக்வாபோனிக்ஸ். இதுக்கு லெஸ் வாட்டர் அண்ட் சாயில் தேவைப்படுது. ஃபிஷ்ஷோட வேஸ்ட் அமோனியா, அது இந்த பிளான்ட்டுக்கு உரமாகுது. இப்போ விவசாயம் அழிஞ்சுக்கிட்டே வரனால இது நம்ம வீட்டில் சின்ன இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கொசு தொல்லை இதனால அதிகமாகாது. ஏன்னா இப்போ கொசு தண்ணி இருக்கிற இடத்துல தான் அதிகமாக போகும். இங்கே வரனால அது அதோட லார்வா எக் ஃபிஷ் சாப்பிட்ரும். தமிழ்நாட்டில் இப்போ விவசாயம் அழிஞ்சிட்டு ரொம்ப வரனால இப்போ நாங்கள் ஸ்கூலில் கொஞ்சம் சின்ன இடத்துல நம்ம போட்டிருக்கோம். இப்போ நாங்கள் நெல் பயிர் வளர்ந்துருக்கோம். இப்போ நீங்கள் தக்காளி, கத்திரிக்காய் அந்த மாதிரி என்ன வேணால் வளரலாம். இது அமோனியா அதனால உரம் இருக்கிறதுனால இது தானாகவே வளர்ந்துக்கும். இது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த ஐடியா ரொம்ப பிடிச்சிருந்தனால நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி தோட்டம் வைக்க போகிறோம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. முகமது சதக் தஸ்தாகிர் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களின் ஒரு புதுமையான முயற்சி தான் இந்த அக்வாபோனிக்ஸ் திட்டம். இது ஒரு விவசாய மேலாண்மை சார்ந்த திட்டம். ராமநாதபுரம் மாவட்டம் அப்படின்னாலே எல்லார் மைண்ட்லயும் ஞாபகம் வருது ரொம்ப ட்ரை டிஸ்ட்ரிக்ட். ஸோ இங்க நாங்க நிலத்தோட சப்போர்ட் இல்லாமையும் கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸோட சப்போர்ட் இல்லாமையும் ஒரு புதுமையான முயற்சியில பயிர் சாகுபடி செய்ய முடியும் அப்படிங்கிறத எங்களோட பயாலஜி டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய பிஜிடி, அதாவது சீனியர் டீச்சர் மிஸ்டர் இளையராஜா சார், அவர் இந்த மெத்தடை மாணவர்களுக்கு எடுத்து கொண்டு போயிருக்காங்க. ஸோ இந்த அக்வாபோனிக்ஸ் திட்டம் மூலமா நாங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, ஒரு பரிசோதனை முயற்சியா எங்க ஸ்கூல்ல நெற்பயிர் சாகுபடி செய்யற திட்டத்தை செயல்படுத்திட்டு இருக்கோம். நெல் மட்டும் இல்லாம அனைத்து விதமான காய்கறிகள், பழங்கள் எல்லாத்தையுமே இந்த மெத்தட் மூலமா நம்ம கல்டிவேட் பண்ண முடியும், ஹார்வெஸ்ட் பண்ண முடியும். ஃபியூச்சர்ல அக்ரிகல்ச்சர் தான் ஒரு மெயினான ஒரு ஆக்குபேஷனா இருக்க போகுது. ஆர்கானிக் ஃபார்மிங் மட்டும் இல்லாம, அதாவது நிலத்தடி நீரையோ இல்ல நிலத்தையோ மாசுபடுத்தாம ஒரு புதுமையான முறையில விவசாயம் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம சதக் பள்ளி மாணவர்கள் இந்த அக்வாபோனிக்ஸ் அப்படிங்கிற திட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க. மாணவர்களுக்கு இதை பத்தின தாக்கம் பெருசா இல்லை. அதனால அவங்களுக்கு இது ஒரு புதுமையான முயற்சியா படுது. இதை கண்டிப்பா செயல்படுத்தி பார்க்கணுங்கிற ஆர்வம் மாணவர்கள் மத்தியில வரும். அந்த ஆர்வத்தை தூண்டணுங்கிறது மட்டும்தான் எங்களோட நோக்கமா இருக்கு.